வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கன்னிவெடி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கப்பல்கள் பண்ண காமெடி சம்பவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணுங்க. மேலே இந்த வீடியோக்கு லைக் பண்ண நினைக்கிறவங்க பண்ணிடுங்க. உயிரே போனாலும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அடுத்த செகண்ட் உப்பு மூட்டை அளவுக்கு பண்ணாம டே தலைவா நீ கிரேட்ரா. ஏமா அவன் என்ன வேணும்னா பண்ணா விளையாட்டுக்கு பண்ணா, அதுக்கு நீ இப்படியா பண்ணுவ? பிளட் தான் பொண்டாட்டியை சந்தோஷமா பார்க்கணும்னு பார்த்தாரு. கடைசியில் அவர் ஊர் உலகமே பார்க்குது. எங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒரே சேனல்ல ஒர்க் பண்ணா என்ன நடக்கும்? இந்த டைம்ல யாரும் உங்களுக்கு கால் பண்ணுது? கஸ்டமர் கேர் டி. ஏண்டா உசுரா இருக்கிறவங்க கூட கேம் விளாட்றானா உயிரை பணம் வச்சு விளாடுடா. ஐயோ போச்சே. ஏண்டி கரெக்டா புடிச்சிருவியா? அதெல்லாம் பிடிச்சிரும்னா நீ கீழே கரெக்டா போடு. என்னடா இவங்க திடீர்னு ஷாக் அடிச்ச மாதிரி பண்றாங்கன்னு தெரியுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப நேரமா எழுந்துருன்னு சொல்லி பார்த்தா எழுந்திருக்காதனால கடைசியில என்ன பண்ணிருக்கானா, என்னடி இது? ஏண்டி வெளியே வந்திருக்கோம், இது வீட்டுல கொஞ்சம் டீசெண்டா சாப்பிடு. அவ்வளவுதானே, ஆல்ரெடி செம்ம கடப்புல இருக்கேன், ஒழுங்கா போயிடு. நான் வாசிக்கிற வாசிப்பை பார்த்து நீ எப்படி சிரிப்பன்னு மட்டும் பாருன்னு சொன்னாங்க. கடைசியில சிரிச்சாங்க பாருங்க. ஏண்டா பிராங்க் பண்றதுக்கு எவ்வளவு வழி இருந்தோம், எப்படியா பண்ணுவோம் பாரு. அவங்க பயந்து போய் எப்படி பண்ணிருக்காங்கன்னு. அட போங்கடா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அழகான பொண்ணுங்களாம் நம்ம கண்ணில் படுறாங்க. ஐயோ இவ வேற வீடியோ எடுக்க சொல்ல. சாரிம்மா ஃபோட்டோ தானே இதோ எடுக்கிறேன் இரு. சரிம்மா உன்னதான் எடுக்கிறேன். நம்ம மைண்டு வேற அங்கேயே போகுது. சரி இல்லை இருக்கிற கணவன்மார்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா உடனே பேசுறீங்க. ஏன்னா எது இல்லைன்னா கூட வாழ்ந்துடலாம், ஆனால் உயிர் இல்லைன்னா வாழ முடியாதுங்க. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டு டேய் எங்கடா அவன்? நீ போமா, வீட்டுக்கு போமா, நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவன் உயிரோட வேணா ஒழுங்கா நீ போமா, நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சாரி மச்சான், உன் உயிர் தான் எனக்கு முக்கியம். அதான் அங்க இருக்கான் பாருமா. அதுல தண்ணிக்குள்ள தம்மு பிடிக்கும் போது கொடுக்குற சவுண்டா காலையில நின்று கொடுக்குறானுங்க. எங்க சும்மா சொன்னாங்க பெரியவங்க காதல் கண்ணை மறைக்கும்னு சொல்லிட்டு. ஆனா இவனுக்கு ஒரு சின்ன திருத்தங்க, காதல் கண்ணை மறைக்கலைங்க, இவனையே மறைச்சிருச்சு. அடே இது என்னடா கேமு? கண்ணை திறந்தா கண்டமாயிடுவியா? டேய் கண்ணை திறந்தாங்கன்னா வாயில இருக்கிற தண்ணி புசுன்னு அடிச்சிருவாங்கடா. எந்த தெய்வம் காப்பாத்தின்னு தெரியலங்க. விளையாட்டுக்கு நடுவில் கண்ணை திறக்கலான்னு திறந்தான், கண்ணை மூடத்துல இருந்து தப்பிச்சாங்க அவன். தெரிஞ்சுக்கிட்டியா? பேபி உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அப்படியா? கொஞ்ச நேரம் வாய மூணு சும்மாரு. ஏண்டி எப்போ பார்த்தாலும் நான் ப்ராங்க் பண்ணுறேன், இப்போ பாரு உன்னை ப்ராங்க் பண்ணுறேனே எப்படி பண்ணியிருக்கான் பாருங்க. எங்க மலிவு விலை டைவர்ஸ் வாங்கினவனா பார்த்துருக்கீங்களா? அது வேற யாரும் இல்லைங்க, இவன் தாங்க. இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. இது போன்ற லௌகிக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு பேபி நீ இல்லனா நான் இல்ல. நானும் பேபி நீ இல்லைன்னா நான் இல்லை. என்ன வலிக்குது? அடியே நீ நார்மலாக ஓட்டினாலே 4 ஆக்சிடென்ட் பண்ணுவேன், இதில் கையை விட்டு வேற ஓட்டுறியா? ஒழுங்கா ஓட்டுறீங்க. பேபி சூடாக இருக்கே. பேசாத பேபி சூடா. பேசாதடா, எனக்கு தெரியும். பசி பசி காதலிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? பேபி எல்லாமே ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. பக்காவா இருக்கு பேபி, நீ ஒன்றும் கவலைப்படாத.
அடடா என்ன டேஸ்டடா. பேபி எனக்கு ஒரு பீஸ் இப்போ வைக்கிறியா இல்ல? என்னடா தலைவன் ஆனிவர்சரி அதுவுமா கிஃப்ட்டை கொடுத்து அசத்துறானே தானே யோசிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி அவன் என்ன கிஃப்ட் இவங்களுக்காக செலக்ட் பண்ணியிருக்கான்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. ஏண்டி இந்த கொசுங்களை சும்மா விடக்கூடாது, அடிச்சிடுறீன்னு சொன்னதுக்கு என்ன பண்ணியிருக்கா பாருங்க. ஏண்டி அப்படின்னாடி தப்பு பண்ண இந்த காண்டில் அடிக்கிற அளவுக்கு. டேய் நான் வேணும்னு அடிக்கிறடா. ஈ சைஸ்ல கொசுடா பாரு. நம்ம மண்ணா கீழே பாரு. ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. தெரியாதனமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறான். சர்ப்ரைஸுக்கு ப்ரைஸ் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறடான்னு சொன்னதுக்கு கொடுத்தாம பாருங்க ஒரு சர்ப்ரைஸு. வர வர உனக்கு வாய் ரொம்ப நிலுது, மேலே கை வச்சாருங்க. நீ சொல்லுவடா நான் செய்வேன். நல்ல குடும்பத்தில் பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேலே கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா. ஒரு நிமிஷம் இரு வரேன். அப்படி இல்லடே. எப்போ பார்த்தாலும் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலன்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. தலைவனுக்கு வந்துச்சு பாருக்கும், என்னடா புதுசாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான்னு கேட்டிங்களா. அப்படிலாம் இல்லைங்க, இருக்கிற பழைய ஜட்டியில் ஒரு ஐடியா பண்ணி அவங்களுக்கு போட்டு விட்ருக்கேன். அது என்னன்றதை மட்டும் பாருங்க. வேர்ல்டு ஷார்ட்டஸ்ட் லவ் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா இதாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்க போனவன் எவ்வளோ கடுப்பாகி போயிருக்கானா, அந்த அளவுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்குறீங்களா. நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில என்ன அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குட்டுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனாமா. பேபி என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு பேபி, ஆனால் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. அதை மட்டும் நான் பண்ணி கொடுக்குறேன் கொடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. ஏய் இந்தாடி உனக்கு பிடிச்ச படம் தான் வேணுமா? ஆமாடா அதை வரேன் அப்படின்னு போனவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. ஏன்டி சொன்னா கேளுடி பாடாதடி. தெரியாதனமா என் பர்த்டே வந்தாலே இவ பாடுற பாட்டுக்கு அச்சுச்சுச்சோ ஏன்டா நான் இப்போ. Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday. எனக்கு என்ன காயம் இருந்தாலும் நான் தாங்கிடுவேன் பேபி. அப்படியா? எங்க தாங்க பார்க்கலாம். நிக்காத போ 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 போற சுத்தரா கொஞ்ச நேரமா இவ்வளவு ஊத்துறா நிம்மதியா இருக்கா. சுத்தரா ஏதோ பிடிச்ச டிஷ்ஷை சாப்பிடலான்னு வந்தாங்க. திடீர்னு சூடாக இருந்ததுனால இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. கூட இருந்தவன் பண்ணாம பாருங்க. அது ஒன்றும் இல்லைங்க, யூடியூப்பில் நம்ம பார்க்கறது எல்லாமே உண்மை நம்பி நம்ம பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி பார்த்து ஒருத்தன் தான் பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு இதே மாதிரி பண்ணலான்னு போய் பண்ணியிருக்காங்க. கடைசியில் என்னாச்சுன்னா எல்லாரும் போல தானும் பொண்டாட்டி கூட ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைச்சாரு. கடைசியில எப்படி ஆயிடுச்சே. இந்த உலகமே எத்தாலும் நான் உன்னை பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே இங்க இருக்கிறதுலே தைரியமான கப்பல் பாத்தீங்கன்னா இவங்க தாங்க. பேய்க்கு பயவிட மாட்டேன்னு பேய் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. நடுவில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ணாங்க பாருங்க. ஏண்டா இது என்னடா கேமு நல்லா இருக்கே. இந்த கேம் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, இங்கே இருக்கிற கணவன்மார்கள் எல்லாம் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டு வாங்கடா. அடடா ஆனால் நீ மாட்டினு வச்சுக்கோ. ஐயோ மாட்டினானே. ஏங்க வாழ்க்கையில் என்னைக்குமே வெற்றி தோல்வி ரெண்டுமே கலந்து வரணுங்க. அந்த மாதிரி இங்கே 2 கப்பல் கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு விளாண்டுருக்காங்க. இதில் ஸ்டார்டிங்கில் இவன் தோத்துட்டே இருக்கான். கடைசியில் ஜெயிச்சானா இல்லையான்றதை நீங்களே பாருங்க.
ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.